அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். முக்கிய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சஹரானை சிக்க வைத்துவிட்டு தப்பிக்க முயற்சி. பிரதான சூத்திரதாரிகள் இப்போது உயிருடன். அமெரிக்கா சரணடையும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டோம். மிக பெரும் அழிவை சந்திப்பீர்கள். ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை. பொருளாதாரத்தில் இலங்கை முன்னேற்றம். சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. சமீந்திர ராஜபக்ச பிரியங்காவை கைது செய்ய திறந்த பிடியாணை. ஈரான் போர் முடிவை நெருங்குகிறது. நாட்டு மக்களுக்கு ட்ரம்ப் உரை. ஹோர்முஸ் நீரிணையில் 2000 கப்பல்கள் 20,000 மாலுமிகள் அவதி. உணவு குடிநீர் பற்றாக்குறையில் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். சஹரானை சிக்க வைத்துவிட்டு தப்பிக்க முயற்சி. பிரதான சூத்திரதாரிகள் இப்போது உயிருடன். அந்த பெரும் சக்தியை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்கிறார் நளின் பண்டார எம்பி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு வெள்ளையடித்து அத்தனையும் சஹரான் மீது சுமத்தி பிரதான சூத்திரதாரிகளை தப்பிக்க வைக்க முயற்சிக்கப்படுகிறது. அவ்வாறு எவராலும் தப்பிக்க முடியாது. பிரதான சூத்திரதாரி மற்றும் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றனர். அவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பிளவின் புத்தகம் தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பொன்றிலே நளின் பண்டார இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கதைத்துக்கொண்டு 2020ஆம் ஆண்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தோளில் வைத்துக்கொண்டு பயணித்து அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்களே அவர்கள். அவ்விடத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சிறிய சூத்திரதாரிகள் இருந்தனர். அன்று தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது இனவாத பாதையை கையில் எடுக்க முயற்சிக்கின்றனர். எவ்வாறாயினும் அந்த தாக்குதலை சஹரான் மீது சுமத்தி தப்பிக்க முடியாது. சஹரானுக்கும் அப்பால் பாரிய பெரும் சக்தி ஒன்று இதன் பின்னால் இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா சரணடையும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டோம். மிக பெரும் அழிவை சந்திப்பீர்கள். ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்க நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை தற்போதைய போர் நீடிக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் அரசு ஊடகமான பிரஸ் டிவியில் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில், எங்கள் இராணுவ ஆற்றல் மற்றும் எங்கள் ஆயுதங்கள் குறித்த அமெரிக்காவின் உளவு தகவல்கள் முழுமையற்றது. எங்களின் உண்மையான ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களின் முக்கியமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள், நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், மின்னுன போர் மற்றும் சிறப்பு ஆயுதங்களை நீங்கள் அழித்து விட்டதாக எண்ண வேண்டாம். அத்தகைய அனுமானங்களை நீங்கள் சிக்கியுள்ள சக்தியை மேலும் ஆழமாக்கும். நீங்கள் தாக்கியதாக நினைக்கும் எங்கள் தளங்கள் முக்கியமற்றவை. எங்களின் முக்கிய இராணுவ உற்பத்தி உங்களுக்கு தெரியாத மற்றும் உங்களால் ஒருபோதும் அடைய முடியாத இடங்களில் நடைபெறுகிறது என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது. பொருளாதாரத்தில் இலங்கையின் முன்னேற்றம். சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. இலங்கையின் தற்போதைய பொருளாதாரம் முன்னைய நிலையுடன் ஒப்பிடுகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகை சந்தித்த போதே இவ்வாறு கூறியுள்ளனர். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்தனர். சமீந்திர ராஜபக்ச பிரியங்காவை கைது செய்ய திறந்த பிடியாணை. ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் புதல்வர் சமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயகி ஆகியோரை கைது செய்ய முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்றம் நேற்று திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதிவான் அசங்க எஸ்
பொதுரகம் நேற்று தனது தீர்மானத்தை அறிவித்து இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்புமாறும் நீதிவான் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்தால் அவர்களை கைது செய்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அறிவிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஈரான் போர் முடிவை நெருங்குகிறது. நாட்டு மக்களுக்கு ட்ரம்ப் உரை. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் இலக்குகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் அமெரிக்கா வெற்றிக்கு மிக அருகில் இருப்பதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்ட போர் ஒரு மாதத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்தினார். வெள்ளை மாளிகையிலிருந்து 19 நிமிடம் அவர் ஆற்றிய தொலைக்காட்சி உரையில் ஈரானுக்கு எதிரான போர் முடிவடையும் தருவாயில் உள்ளது. நாங்கள் இதை முடிக்கப் போகிறோம், மிக வேகமாக முடிக்கப் போகிறோம். நாங்கள் இலக்கை நெருங்கிவிட்டோம். ஈரான் இராணுவத்தை நசுக்க வேண்டும். ஈரானிய மதகுருமார்களின் அரசு பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு அளிக்கும் ஆதரவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்க வேண்டும் ஆகிய நோக்கங்களுக்காகவே இந்த போரில் அமெரிக்கா இணைந்தது. இந்த முக்கிய நோக்கங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த உரையில் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் 2000 கப்பல்கள் 20,000 மாலுமிகள் அவதி. உணவு குடிநீர் பற்றாக்குறையில் தவிப்பு. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் நடந்து வருவதால் ஹோர்முஸ் நீரிணையில் 2000 கப்பல்கள் 20,000 மாலுமிகளுடன் தவித்து வருகின்றன. கப்பல்களின் கையிருப்பில் உள்ள உணவு குடிநீர் குறைந்து வருவதால் அவர்களுக்கு இக்கட்டான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் கட்டுப்பாடு படைகளுக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியே செல்லும் மசக்கு எண்ணெய் கப்பல்களை ஈரான் முடக்கியுள்ளது. இந்த நீரிணையில் ஏராளமான கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானின் அனுமதி பெறும் கப்பல்கள் மட்டுமே இந்த ஜலசந்தியை கடந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்றன. இந்நிலையில் ஈரானின் முடக்கம் காரணமாக ஜலசந்தியில் 2000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் 20,000க்கு மேலான மாலுமிகளுடன் தவித்து வருவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இத்துடன் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவருகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.